ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயங்களா எல்லாமே சந்தோஷமான விஷயமா அமையணும்னு சாமியை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே பர்மிங்ஹாமில் ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அங்கே வந்திருக்கோம் நியூ இயர்னு சொல்லிட்டு. யூகேலே இதுதான் பெரிய ஹிந்து டெம்பிள். இங்கே இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நியூ இயர்னால பயங்கர கூட்டமாக இருக்குது. நிறைய கோயில் இருக்குது இங்கே, ஆனால் பெருமாளுக்கு தனியாக இருக்கிற கோயில் இது தான். அதே மாதிரி யூகேயில் இருக்க பெரிய ஹிந்து டெம்பிளும் இது தான். ரொம்ப ரஷ் இருக்குது இன்றைக்கி இங்கே ஃபெஸ்டிவல்னால. நல்ல ஸ்பேஷியஸாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி. உங்களுக்கும் நாங்கள் காட்டுறோம் இன்றைக்கி கோயிலில் என்ன ஸ்பெஷல் சொல்லிவிட்டு என்னென்ன சாமி இருக்குதுன்னு காட்டுறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோபுரம். இதில் தான் பெருமாள் இருக்கார். லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிவன் டெம்பிள் இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அங்கே இருக்கிறது வந்து விநாயகர் டெம்பிள். கோயில் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி இன்னும் வசந்த மண்டபம் அதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க போல், ஃபங்க்ஷன் ஹாலெல்லாம். ரொம்ப பெரிய ஸ்பேஸில் இருக்கிற கோயில் வந்து இங்கே வந்து இதுதான். விநாயகர் கோயில் லெஃப்டில் இருக்குது, ரைட்டில் முருகர் இருக்கார். இது அதுக்கும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவும் நவகிரகம் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பொற்றாமரை குளம் இருக்குது. அதில் வந்து சாமிக்கு தண்ணி விட்டு அதில் வந்து கிருஷ்ணர் படுத்திருக்க மாதிரி, மகாலட்சுமி கால்கிட்ட உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் சாமி. இப்போ வின்டர் வீக்கில் இருக்குது இங்கே, அதனால் தண்ணி விடாமல் வச்சுருக்காங்க. இல்லைன்னா சம்மரில் வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பூச்செடியெல்லாம் அதில் விட்டுருப்பாங்க, தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வின்டருக்குனால தண்ணி விடாமல் வச்சுருக்காங்க, சாமி குளிருன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பக்கத்தில் போயிட்டு சிவா டெம்பிளும் பார்க்கலாம். இங்கே வீடியோ ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடு. அதனால் நாங்கள் சாமிக்குள்ளே சன்னிதானத்துக்குள்ளே எடுக்க முடியாது. நாங்கள் அதனால் வெளியிலேருந்து எடுக்கிறோம். இது வந்து விநாயகர் கோயில். சாமி கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிறனால உங்களால் பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுன்னு நம்புகிறேன். சாமிக்கு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி. மேக்கப் எல்லா சாமிக்கும் ரொம்ப கிராண்டாக. இங்கே பூ கட்டுறதுக்கெலாம் ஆள் இல்லை, பட் இந்த கோயிலில் எப்பயுமே அது ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரொம்ப அழகாக சாமி டெக்கரேட் பண்ணுவாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும். இது வந்து சிவா பார்வதி டெம்பிள். இங்கே வந்து சிவனுக்கு தனியாக லிங்கமாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் கல்யாண கோலத்தில் சிவனும் பார்வதியும் இருக்கிறது வச்சுருக்காங்க. அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்குள்ளேயே சின்ன கோயில் இருக்குது. இது எல்லாமே ஒரே சன்னிதானத்தில் எல்லா 3 சாமியும் இருக்குது. ரொம்ப அழகாக சாமி வந்து கன்னிகா பரமேஸ்வரி சாமியும் தனியாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி இங்கே பச்சை பட்டில் சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க சாமியை. இதுதான் பெருமாளோட ஷ்ரைன், பெருமாளோட சன்னதி. சாமி ஒரு 5 feet அளவுக்கு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சாமி நல்லா இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்ததே 12:15 அந்த டைமுக்கு தான் வந்தோம். 2:30 வரைக்கும் கோயில் இருக்கும். ரொம்ப ரஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சாமியோட கோயில் என்ட்ரன்ஸு. இன்னும் பின்னாடியெல்லாம் ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இது ஆனால் ரொம்ப நாளாக இருக்கிற கோயில், பட் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறோம். நிறைய வேலை செய்கிறாங்க. இவர் வந்து நம்ம முருக கடவுள், அவரோட சன்னதி. இவருக்கும் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. முருகர் வந்து இன்னைக்கு ராஜ அலங்காரத்தில் நிற்கிறாரு. கூட்டமாக இருக்கிறதுனால எடுக்க முடியல. உங்களுக்கு சாமி தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள், இது வந்து சாய்பாபா கோயில். உள்ள நவகிரகம் சாமி இருக்குது. அப்புறம் ஒரு லிங்கேஸ்வரரும் இருக்கார். 3 சாமியும் இருக்குது உள்ள.
இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. பிரம்மோற்சவம் டைமில் இவங்க எங்கள் கோயிலில் வந்து சாமி இந்த கோயில் சுற்றி வச்சு தேர் இழுப்பாங்க. இங்கே நார்மல் டேஸில் இவ்வளோ ரஷ் இருக்காது. இன்றைக்கி நியூ இயருங்கிறனால ஹாலிடேஸ் வேறு, அதனால் ரொம்ப கூட்டம் இருக்குது. ஆக்சுவலி 12 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் அன்னதானமும் கொடுப்பாங்க சாமி கோயிலில். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக பிளேட்டு ஸ்பூன் கொடுப்பாங்க. இங்கே வந்து இன்னைக்கு க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால ஒருத்தருக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் க்ரௌட் சேராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக பார்க்குறீங்கல்ல அந்த ஹால் தான் பிரசாதம் ஹாலு. இது வந்து பெருமாள் கோயிலோட சைட் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தசாவதாரம் பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஒரு அவதாரமும். இது வந்து சுவாமி பத்மாவதி சாமி சைடில் பார்க்குறீங்க, லெஃப்ட் கோயிலோட லெஃப்ட் சைடில் பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்பேஷியஸான கோயில் இங்கே இருக்கிறது. இது லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம், வாராகி அவதாரம், வாமன அவதாரம் இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 கார்ஸ் இருக்கும். நீங்கள் பார்க்குறது தான் அன்னதானம் ஹாலு. இதுதான் ஏதோ புதுசாக ஃபங்க்ஷன் ஹால் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அன்னதானம் ஹால். இங்கேயே வந்து காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, பேர் குழந்தைங்களுக்கு வைக்கிறது, அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கார் பூஜை போடுறதுனாலும் பண்ணிக்கலாம். பிரசாதம் வந்து லட்டு, சாமிக்கு லட்டும் கிடைக்கும். 1.5 poundsன்னு நினைக்கிறேன் ஈச் லட்டு. கேஷ் ஆர் கார்டில் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் பூஜா ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குது இங்கே ஸ்டேஷ்னரியில். நீங்களும் நம்ம ஊரில் கோயிலுக்கெலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி நியூ இயர் டேயில் அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.